بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அன்பான சகோதரர்களே, நாம் வழமையாக இந்த பாடத்தில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை தொடராக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமான ஒரு தகவலை நாம் ஓரிரண்டு வாரங்களுக்கு முன்னால் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அதே போன்று அந்த ஹதீஸ் கிரந்தத்தை பொறுத்த மட்டிலும் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. அந்த தொடரில் நாம் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முதலாவது அவர்கள் பதியப்பட்ட வஹீயுடன் தொடர்பு படக்கூடிய நிகழ்ச்சியில் 7வது ஹதீஸாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நீண்ட ஒரு தகவல் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சுமார் நாம் புகாரி கிரந்தத்தை திறந்து பார்த்தால் பல நீளமான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு பக்கம் 2 பக்கம் இந்த இப்படி நீளமான ஹதீஸ்களில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதாக இருந்தால் முதலில் இந்த நீளமான பெரிய ஒரு செய்தியுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த செய்தியை பொறுத்த மட்டிலும் சுமார் 20-25 விடயங்கள் அந்த ஹதீஸில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து செய்தியும் எங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றாலும் சுருக்கமாக இந்த ஹதீஸில் என்ன குறிப்பிடப்படுகின்றது என்றால், ஹெர்கல் என்ற ஒரு மன்னர் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூது செய்தி இவருக்கு கேள்விப்படுகின்றன. இந்த தூது செய்தியை கேள்விப்பட்டவர் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்களா, உண்மையான ஒரு நபியுடைய சில அடையாளங்களை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அந்த உண்மையான நபிக்குண்டான அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது முஹம்மது என்று மக்காவில் வந்திருக்கக்கூடியவர் கூறுகின்றாரே, இவரிடத்தில் இருக்கின்றதா என்பதை பற்றி விசாரிக்கின்றார். இந்த ஹதீஸை நாங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது நிறைய இஸ்லாத்துடைய அடிப்படையான விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக ஒரு செய்தி எங்களிடத்தில் வரும் என்றால் அந்த செய்தியை பற்றி தீர விசாரிக்கக்கூடிய பழக்கம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். அடுத்தவரிடத்தில் அந்த செய்தியை நாம் எத்தி வைப்பதற்கு முன்னால், அதனை சொல்வதற்கு முன்னால் அதை பற்றி கொஞ்சமாவது நாங்கள் விசாரிக்க வேண்டும். விசாரிக்காமல் என்னதான் நல்ல செய்தியாக இருந்தால் கூட அடுத்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. என்னதான் கெட்ட செய்தியாக இருந்தாலும் கூட, எமது எதிரியை பற்றி ஒரு செய்தியாக இருந்தால் கூட அதனை நாங்கள் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. இப்படியான இந்த ஹெர்கல் மன்னன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை பற்றி, அது உண்மையில் நபி அவர்கள் வந்து விட்டார்களா, அந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றதா என்பதை பற்றி விசாரிக்கின்றார். விசாரிப்பது யாரிடத்தில் என்பதை பற்றி நான் கூறுகின்றேன்.
இந்த விசாரிக்கும் பொழுது அவனுடைய பண்பை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக ஒரு நிலையில் இருந்தால் கூட ஒரு பண்பான முறையில் சரியை சரியாகவும் பிழையை பிழையாகவும் தேட வேண்டும் என்ற உணர்வுடன் விசாரிக்கின்றார். நாம் எல்லாம் ஒரு செய்தியை விசாரிக்கும் பொழுது எப்பொழுதும் நடுநிலையாக நாங்கள் விசாரிப்பது கிடையாது. எங்களுக்கு சாதகமான முடிவு வந்துவிட்டால் அதனுடன் அது போதும், அடுத்தது கேட்க வேண்டிய தேவை கிடையாது என்று முடிவெடுத்து விடுவோம். அதே போன்று ஒரு பாதகமான எங்களுக்கு ஒரு செய்தியை வந்தால் அதனை நாங்கள் கணக்கெடுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த மன்னர்களுடைய தொடர்புடைய விடயத்தில் நாங்கள் அதுக்கு நேர் மாற்றமாக காணுகிறோம். இது முதலாவது ஒரு விடயம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை பொறுத்த மட்டிலும் அதிகமாக நபி அவர்கள் நிறைய மன்னர்களுக்கு கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதங்கள், அனுப்பப்பட்ட கடிதங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், வெப்சைட்டுகளில் சென்று நாங்கள் அந்த கடிதங்களை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட அந்த பிரதிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு எவ்வளவு தூரம் அனுப்பப்பட்டது என்பதை போன்று நாங்கள் பார்க்கும் பொழுது சுமார் 15 கடிதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது மன்னர்களுக்கு, தலைவர்மார்களுக்கு எழுதி ஒவ்வொரு நபித்தோழர்களிடத்தில் கொடுத்து அனுப்புவார்கள். அப்படி இந்த இவருக்கும் கொடுத்து அனுப்பப்பட்ட இந்த கடிதமும் இந்த ஹதீஸுடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த தகவலுடன் முதலாவதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்த மட்டிலும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாங்கள் சுருக்கமாக ஒரு நபித்தோழருடைய வரலாறையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலும் எல்லா இமாம்களும் கூறுவார்கள், இமாமுல் முஃபஸ்ஸிரீன், தப்சீர் கலையுடைய தலைவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று ஃபிக்ஹ் கலைக்கும் அவர் தான் தலைவராக இருந்திருக்கின்றார். இவர் எப்பொழுது பிறக்கின்றார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் 3 வருடங்களுக்கு முன்னால் பிறக்கின்றார்கள். பிறக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயை உம்முல் ஃபலல் என்ற பெண்மணியை இவர்கள் கற்பமாக இருக்கும் பொழுது பார்த்துவிட்டு கூறுகின்றார்கள், இந்த பிள்ளையை நீ பெற்றெடுத்தால் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வா என்பதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது அந்த தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் கதைத்து கொண்டிருந்தார்கள், மக்காவில் முஸ்லிம்களுக்கு பிள்ளைகள் கிடைப்பது குறைவாகிவிட்டது, இது அல்லாஹ்வுடைய சாபம் என்பதை போன்று கதைத்து கொண்டிருந்தார்கள். இவள் பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் சந்தோஷம் மிகைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கொண்டு வந்து காட்டுகின்றார், இது ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டது என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக அந்த பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளைக்கு அப்துல்லா என்று பெயர் வைக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா என்று பெயர் வைக்கின்றார்கள். பெயரை வைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் இனிப்பு பண்டத்தை வாயில் சப்பி அந்த குழந்தைக்கு வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு அந்த பிள்ளையை அவரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் யோசிக்க வேண்டும், நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு 3 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவர்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது 13 வருடங்கள் நபியுடன் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு ஆண் ஒரு பிள்ளையை நாங்கள் பொறுத்த மட்டில் 3, 4, 5, 6, 7 வயது வரைக்கும் எதுவுமே சாதாரணமாக விளங்காது. நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது இவர்களுக்கு 13 வயது என்றால் நபி அவர்கள் அதிகமாக 3 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த 3 வருடத்திலும் 1660 ஹதீஸ்கள் அறிவித்திருக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி போன்ற எல்லா கிரந்தங்களிலும் 1660 ஹதீஸ்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், ஒரு சிறிய ஒரு பிள்ளை நிறைய ஹதீஸ்களை எப்படி மனனமிட்டு அறிவித்திருப்பார்கள் என்றால், ஒரு செய்தி வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுப்பாயாக என்பதாக. அதனுடைய பிரதிபலன் நிறைய ஹதீஸ்களை அவர்கள் பாடமாக்கி சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹதீஸை பாடமாக்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் சில நேரங்கள் எடுக்கலாம். சின்ன ஹதீஸ்கள் பாடமாக்கலாம். அல் கலிமத்து தய்யிபா சதகா, அழகான ஒரு வார்த்தை தர்மம் என்பதை பாடமாக்கலாம். 40 ஹதீஸ்களை மதரசாக்களில் பாடமாக்கப்படுவதற்கு 1 வருடம் எடுக்கும். மதரசாவிலே முழுக்க நேரத்தை மதரசாவில் ஹதீஸ்களை பாடமாக்க வேண்டும் என்று ஒதுக்கினால் கூட குறிப்பிட்டப்பட்ட ஹதீஸ்கள் தான் உலமாக்களுக்கு பாடமாக இருக்கும். ஆனால் குர்ஆன்
தாராளமாக பாடமாக. ஆனால் இவர்கள் ஹதீஸ்களை தேடி தேடி படித்திருக்கிறது அவர்களுடைய வரலாறு. இப்பொழுது இவர்கள் கூறுகின்றார்கள், அக்பரஹு அன்ன அபா சுஃபியான் இப்னு ஹர்ப், அபு சுஃபியான் என்பவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அவர் கூறுகின்றார், ஹெர்கல் என்ற மன்னன் ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவன் குறைசிகளை காணுகின்றான், வியாபார கூட்டத்தை காணுகின்றான். எப்பொழுது காணுகின்றான் என்றால் உதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் இவர் அபு சுஃபியானும் அவருடைய வியாபார கோத்திரத்தை சுமார் 30 பேர்களை கண்டு அவர்களை அழைக்கின்றான். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பண்பாக நடக்கின்றார்கள் என்றால், எமது முஸ்லிம் சமூகம் கூட கொஞ்சம் பொருளாதாரம், கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் வசதி வந்துவிடும் என்றால் முதலாவது எடுபடக்கூடியது பண்பு தான். அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு முதலாவது எடுபட்டுவிடும். நிறைய நாக சமூகத்தில் காணுகின்றோம். இந்த இவைகள் கூட கூட பண்புகள் எடுபட்டு, இவன் ஒரு அரச சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவன் பைத்துல் மக்தஸில் வைத்து கேள்விப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது என்று ஒருவர் வந்து மக்காவில் பிரச்சாரம் பண்ண இவனுக்கு ஆசையினால் இந்த மக்காவில் வந்தவர்களை அழைத்து அவர்களிடத்து அழைக்கின்றார். சும்ம தஆஹும் வதஆ, அவர்களை அழைத்து சொல்லுகின்றான். அவனுக்கு அந்த அரபு மொழி தெரியாது. இந்த மொழிபெயர்க்கக்கூடியவனை அழைத்து கேட்கின்றார், நான் ஐயுக்கும் அக்ரபு நஸபன் பிஹாத ரஜுல் இந்த அன்னஹு யஸபு நபியுன், தன்னை நபி என்று வாதிடக்கூடிய ஒருவர் இருக்கின்றாரே, அவருடைய குடும்பத்தில் யார் இங்கே இருக்கின்றார் மிக நெருக்கமானவர் என்று. அப்பொழுது ஃபக்கால் அபு சுஃபியான் சொல்லுகின்றார், நான் அவருடன் குடும்பத்தால் மிக நெருக்கமானவன் என்று. உடனடியாக அவன் என்ன செய்கின்றான் என்றால் அவனை அழைக்கின்றான் பக்கத்தில். பாருங்கள், ஒரு விடயத்தை நாங்கள் தெரிய வேண்டும் என்றால், எப்பொழுது அது எங்களுடைய உள்ளத்தில் பதியும் என்றால் அதற்பால் நெருக்கமானதாக ஆசையுடன் படிக்கும் பொழுது பதியும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மார்க்கத்தை படித்து கொடுக்கும் பொழுது பக்கத்தில் நெருக்கமாக கால்களுடன் அவர்களுடைய சேர்த்து வைத்து ஏன் நெருக்கமாக படிக்கின்றார்கள் என்றால் ஒரு மனிதருக்கு செய்திகள் பதிவதற்கு சாத்தியமானதாக இருக்கும். இவர் பக்கத்தில் நெருங்க வைத்துக் கொண்டு கூறுகின்றார். அந்த ஏனைய 30 பேர்களை அழைக்கின்றார். அழைத்து அவர்களை சொல்லுகின்றார், நீங்கள் இவருக்கு பின்னால் இருங்கள். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவன் உண்மையை சொன்னால் நீங்கள் உண்மை என்று சொல்லுங்கள். இவன் பொய்ப்பித்தால், நான் இந்த நபியை பற்றி கேட்கக்கூடிய செய்தியில் ஏதாவது இவன் பொய் உரைப்பான் என்றால் நீங்கள் இவனுக்கு பயப்படாமல் இவன் சொல்வது பொய் என்று சொல்ல வேண்டும் என்று. இந்த நாங்கள் ஒரு விசாரணையை நடத்தும் பொழுது, ஒரு செய்தியை அறியும் பொழுது உண்மையில் முதலில் இந்த தன்மை இருக்க வேண்டும். சொல்லக்கூடியவர் நாங்கள் ஒரு செய்தியை ஒருவரை பற்றி கேட்பதாக இருந்தால் அந்த ஊரில் அவருக்கு பக்கத்தில் யார் இருக்கின்றாரோ அவரிடத்தில் கேட்க வேண்டும். இதை அவன் செய்கின்றான். கொழும்பில் உள்ளவரை பற்றி ஒருவர் விசாரிக்க வேண்டும் என்றால் தூர பிரதேசத்தில் உள்ளவரை அழைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்பது நியாயமற்றது. அந்த பக்கத்தில் உள்ளவரை அழைத்து கேட்கின்றார். முதலாவதாக கேட்கின்றார், என்ன கேள்வி கேட்கின்றார் என்றால், அப்பொழுது அபூ சுஃபியான் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நிறைய பொய் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவன் கேட்கும் பொழுது இல்லாதவைகளை நிறைய சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது. இருந்தாலும் எனது கூட்டம், என்னுடன் வந்திருக்கக்கூடியவர்கள் என்னை காட்டி கொடுத்து விடுவார்களோ என்று பயத்தின் காரணமாக நான் பொய் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தேன். கான அவ்வள மா சஅலனி அன்ஹு, முதலாவது நபியை பற்றி என்ன கேட்கின்றார் என, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களிடத்தில் அவருடைய குடும்பத்தை பற்றி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கின்றீர்கள். முதலாவது நாங்கள் திருமணம் பேசுவதாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் முதலாவது அந்த குடும்பத்தை பற்றி முதலில் விசாரிப்போம். எப்படிப்பட்ட குடும்பம், சல்லி எவ்வளவு, பணம் எவ்வளவு தான் இருந்தாலும், எவ்வளவு தான் மார்க்கம் இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தை பார்ப்பார்கள். குடும்பம் எப்படிப்பட்ட, இது அரபிகளுடைய பழக்கம் அந்த காலத்தில். முதலாவது அவன் விசாரிக்கின்றான், அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த. அவர்கள் கூறுகிறார்கள், ஹுவ ஃபீனா ஸூ நஸபின், அவர் உண்மையில் ஒரு சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறுகின்றான். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேட்கின்றான், ஃபஹல் கால ஹாதல் கௌல் மின்கும் அஹதுன் கத்து கப்லஹு, இதற்கு முன்னால மக்காவில், அதாவது அந்த சமகாலத்தில் யாராவது இப்படி நபி என்று வாதிட்டிருக்கின்றார் என்று கேட்கின்றார். ஏனென்றால் அந்த மக்காவை பொறுத்த மட்டிலும்
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதன் பிறகு நீண்ட காலங்களுக்கு பிறகுதான் ஒருவர் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துகின்றார். எனவே கேட்கின்றார், யாராவது மக்காவில் இப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றாரா? அவர் கூறுகின்றார், லா, யாரும் அப்படி சொல்லியது கிடையாது, முதலாவது முஹம்மது தான் கூறுகின்றார். மூன்றாவதாக கேட்கின்றார், ஃபஹல் கான மின் ஆபாஹி மின் மலிக், இவருடைய தந்தை யாராவது அரச பதவியில் இருக்கின்றார்களா? அவர்கள் கூறுகின்றார்கள், குல்துலா, அப்படி யாரும் இவருடைய தந்தையோ சகோதரர்களோ அரச பதவிகளில் இருந்தது கிடையாது, அரசர்களாக. அடுத்ததாக கேட்கின்றான், நபியை பின்பற்றக்கூடியவர்கள். நான் இந்த சுருக்கமாக இந்த 10 கேள்வியை சொல்லிவிட்டு பிறகு விளங்கப்படுத்துகின்றேன். நான்காவதாக கேட்கின்றான், அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? அவர்கள் நல்ல வசதி படைத்தவர்கள் பின்பற்றுகின்றார்களா, ஏழைகள் பின்பற்றுகின்றார்களா? அவர் கூறுகிறார், அவர்களில் ஏழையானவர்கள் தான் நபியை அதிகமாக பின்பற்றுகின்றார்கள். ஐந்தாவது கேட்கின்றார், நபியை பின்பற்றக்கூடியவர்கள் வர வர குறைகின்றார்களா, கூடுகின்றார்களா? இவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் உண்மையே சொல்லிக் கொண்டு போகின்றார். அவர்கள் கூறுகிறார், பல் யஸீதூன், அதிகமாக வர 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 இஸ்லாத்தின்பால் நுழைந்து கொண்டே இருக்கின்றார். ஆறாவது கேட்கின்றார், ஃபஅல் யர்தது அஹதும் மின்ஹும் சக்ததன் லிதீனிஹி பஅத அன் யதுகுல ஃபீஹி, அவருடைய மார்க்கத்தில் உள்ளால் நுழைந்ததன் பிறகு யாராவது அந்த மார்க்கம் பிழையானது வெறுப்பு கொண்டு வெளியே வருகின்றார்களா என்று கேட்கின்றார். இவர் கூறுகின்றார், இல்லை, அப்படி யாரும் வெளியே வருவது கிடையாது. ஏழாவது கேட்கின்றார், ஃபஅல் குன்தும் தத்தஹிபூனஹு பில் கஸிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவரை முஹம்மதை பற்றி நீங்கள் ஏதாவது பொய் சொல்லுகின்றார் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? கபுல் ஐயகூல மா கால, அவர் தன்னை நபி என்று சொல்வதற்கு முன்னால் ஏதாவது அவர் பொய் சொல்லியிருக்கின்றார் என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? அவர் கூறுகின்றார், இல்லை. எட்டாவது கேட்கின்றார், ஃபஅல் யக்திரு, அல்லாஹ்வுடைய அவர் வந்து உங்களுக்கு மோசடி செய்கின்றாரா? அவர் கூறுகின்றார், இல்லை என்று கூறிவிட்டு அவர் கூறுகின்றார், நாங்கள் இப்பொழுது உதவியா உடன்படிக்கையில் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை வைத்து ஏதாவது சொல்வதாக இருந்தால் உதவியா உடன்படிக்கை பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார் என்று சொல்ல முடியும். ஆனால் என்னால் சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பம், எனது தோழர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒன்பதாவதாக கேட்கின்றார், ஃபஅல் காதல்துமூஹு, நீங்கள் அவருடன் யுத்தம் செய்திருக்கின்றீர்களா? ஓம், யுத்தங்கள் செய்திருக்கின்ற. எப்படி யுத்தம் நடைபெறுகிறது கேட்கின்றார். ஒரு சில நேரம் எங்களுடைய கை ஓங்கும், ஒரு சில நேரம் அவருடைய கை ஓங்கும், இரண்டு விதமாகவும் நடந்திருக்கின்றது என்று. பத்தாவதாக கேள்வி கேட்கின்றார், மாதா யஅமுருக்கும், உங்களுக்கு என்ன ஏவுகின்றார்? அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், எதை ஏவுகின்றார் என்றால், அஅ்புதுல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று முஹம்மது ஏவுகின்றார். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எதனை வினை வைக்க கூடாது. வத்ருகு மா யகூலு ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் என்ன சொல்லுகின்றாரோ அதனை விட்டுவிடுங்கள் என்று எங்களுக்கு ஏவுகின்றார். வயஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸ்ஸித்க், அவர் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் பேடுகளை கொண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து வாழும்படி எங்களுக்கு ஏவுகின்றார். இப்பொழுது இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒவ்வொன்றாக பாருங்கள். ஒரு தலைவர், ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர் ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துகின்றார். யாருக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்றால், அபூ சுஃபியான் என்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இருக்கவில்லை. இவன் முன்னிய வேதங்களில் படித்திருக்கின்றான், நபிமார்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும். நாங்களும் எங்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு நபிமார்களை பற்றி வரும் பொழுதெல்லாம் அந்த நபிமார்கள் பொய்ப்பிக்கப்படும் பொழுது யாராவது ஒருவர் உண்மைப்படுத்துவார்கள், அல்லது அந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகிறார், அந்த நபியை பற்றி சரியாக அவர்கள் தெரிந்து கொண்டே வேணும் என்று போய் சொல்வார்கள். இப்பொழுது இவன் கேட்கின்றான், முதலாக கேட்கின்றார், அவனுடைய நசபை பற்றி கூறினீர்கள், அவர் எப்படிப்பட்ட அவருடைய குடும்பம் எப்படி நீங்கள் சொன்னீர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் தூதர்களை அனுப்பும் பொழுது அப்படித்தான் தெரிவு செய்வான். நபிமார்கள் என்பவர்கள் அந்தந்த குடும்பத்தில் ஒரு சிறந்தவர்களைத்தான் அல்லாஹ் தெரிவு செய்தான். இரண்டாவது கேட்கின்றார், அவர் உங்கள் கபுல், இதற்கு முன்னால இவருடைய குடும்பத்தில் யார் அரசர்கள் இருந்திருக்கின்றார் என்று
இல்லை என்று கூறும்போது அவர் கூறுகின்றார், அரசர்கள் யாராவது இருந்திருந்தா பதவிக்கு ஆசைப்பட்டு இதை சொல்லியிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூதுத்துவத்தை பதவிக்கு ஆசைப்பட்டு சொல்லவில்லை என்று உங்களுக்கு விளங்கவில்லையான்னு கேட்கின்றார். அந்த அரசன் அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முகமாக அவருடைய கூட இருந்த மக்களும் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்று, வந்தவர்களும் இஸ்லாத்தை தெளிவடைய வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். அவர் அப்படி சொல்லி இருந்தால் அந்த அரச பதவிக்காக வேண்டி ஆசைப்பட்டு அவர் சொல்லியிருப்பாரே என்று கேட்கின்றார். கேட்டுவிட்டு கேட்கின்றார், நீங்கள் உங்களிடத்தில் நான் கேட்டேன் அவர் பொய் சொல்வாரா என்று, நீங்கள் சொன்னீர்கள் பொய் சொல்ல மாட்டேன் என்று. உண்மையில் ஒரு ஏகத்துவத்தில் அல்லது ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய இடத்தில் மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் வாயிலிருந்து பொய் என்று ஒன்று வரக்கூடாது. எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் தவ்வா களத்தில் பொய் என்ற ஒன்று வந்து விடுமோ அதற்கு பிறகு அவருடைய அழைப்பு படியெல்லாம் அப்படியே கீழே சென்று விடும். இது அல்லாஹ் தஆலா அவருடைய தூதுத்துவத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடத்தில் அல்லாஹ் கொடுத்த மிக பெரிய பண்பு என்னவென்றால் பொய் சொல்ல மாட்டார்கள். அவர் கேட்கின்றார், முஹம்மது இதற்கு முன்னால பொய் சொன்னாரா என்று கேட்கின்றார். அவர் சொல்லுகிறார், பொய் சொன்னதே கிடையாது. இன்றைக்கு உண்மையில் தவ்வா களத்தை பொறுத்த மட்டிலும் விரோதத்துக்காக வேண்டி, குரோதத்துக்காக வேண்டி, கொள்கைக்கு மாற்றமாக இருப்பதற்காக வேண்டி நிறைய வாயை துறந்தால் பொய் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் காணுகின்றோம். இந்த தூதுத்துவத்துடைய தொடர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பொய் சொன்னவராக இவன் கூறுகிறார். எப்படி கூறுகிறார் என்றால், ஃபக்கத் ஆரிஃபு அன்னஹு லம் யகுல் லியஸிரல் கஸிப அலன்னாஸ் வ யக்ஸிப அலல்லாஹ். மனிதர்களுக்கு பொய் சொல்லாதவன் நிச்சயமாக அல்லாஹ் மீது பொய் சொல்ல மாட்டான். முதலாவது, ஒரு மனிதனுக்கு பொய் சொல்வான் என்றால் அவன் நிச்சயமாக மார்க்க விடயத்திலும் பொய் சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு பொய் சொன்ன ஒருவன், மார்க்க விடயத்தில் பொய் சொன்ன ஒருவன் மனிதர்களுக்கு பொய் சொல்வான். அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்களை நாம் எடுத்து பார்த்தால் இந்த ஹதீஸை சிந்திப்பது கிடையாது. நான் ஒரு மனிதனுக்கு பொய் சொல்வது என்பது அல்லாஹ்வுக்கு பொய் சொல்வதற்கு என்னை அப்படி ஆளாக்கிவிடும் என்ற நிலவு கிடையாது. இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய்யை பற்றி கூறக்கூடிய ஒரு செய்தி புகாரில் வருகின்றது. நல்ல விடயங்கள் ஒரு மனிதனை சுவர்க்கத்தின் பால் நலவுகள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லும். அப்படி அவனை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். பொய் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றது. பாவத்தை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். களவெடுப்பான், இல்லை என்று பொய் சொல்லுவான். ஏமாத்துவான், தருவதாக ஒன்றை எடுப்பான், தர முடியாமல் பொய் சொல்லுவான். இப்படி பொய் சொல்லி சொல்லி அவன் பாவத்தின் பால் அப்படியே கொண்டு செல்லப்படும். பாவம் செய்து செய்து கடைசி அவனை நரகத்தில் தள்ளிவிடும் என்று கூறுகிறார். எனவே தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதுத்துவத்துக்கு தெரிவு செய்தவர்கள் பொய் சொல்லக்கூடிய பழக்கம் கிடையாது. அடுத்ததாக அவன் கேட்கின்றார், நான் உங்களிடத்தில் கேட்டேன், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? இன்றைக்கு கொள்கையை நாம் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நிறைய பேர்கள் இந்த கொள்கைகள் வளர்ச்சி அடைந்தது பிறகு வசதியானவர்கள் வந்திருப்பார்கள், பட்டம் பதவிகள் இருப்பவர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் ஆரம்ப கட்டம் இஸ்லாத்துடைய வளர்ச்சியின் ஆரம்பத்தை நாம் எடுத்து பார்த்தால் பலவீனமானவர்கள் தான் எடுப்பார்கள், அந்த கொள்கையை பின்பற்றுவார். இவன் கூறுகின்றார், எல்லா நபிமார்களையும் பின்பற்றியது பலவீனமானவர்கள் தான். இதனால் தான் நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இதனால் தான் நபிமார்கள் கல்லெடுத்து அழிக்கப்பட்டார்கள். இதனால் தான் நபிமார்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்றால் அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் பலவீனமானவர்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். நாங்கள் எல்லாம் என்ன செய்கின்றோம் என்றால், கொள்கையில் நிறைய சமரசம் ஏன் நடக்கின்றது என்றால், இந்த கொள்கையில் விட்டு கொடுப்புகள் ஏன் உருவாகின்றது என்றால், இந்த கொள்கையின் பால் வசதி படைத்தவர்கள் வரப்பட வேண்டும், இந்த கொள்கையின் பால் வேறு வேறுவர்கள் விடைகள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடங்களில் நாங்கள் நழுவுவதன் காரணமாக அந்த கொள்கைகள் அப்படியே குறைவதை நாங்கள் காணலாம். ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள், மிகவும் அதாவது பலவீனமானவர்கள் தான் நபிமார்களை பின்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறுகின்றார். நான் உங்களிடத்தில் கேட்டேன், கூடுவார்களா குறைவார்? இன்றைக்கு பாருங்கள், அசத்தியமாக இருந்தால் இந்த ஏகத்துவம் இலங்கையுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு வளர்ச்சியை தந்திருக்கின்றார். அது அப்படித்தான். அவர் கூறுகின்றார், குறைவார்களா கூடுவார்களா? இதே ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஏகத்துவத்தை ஒரு இடத்தில் சொல்வதாக இருந்தால் ஒளிந்து மறைந்து மிக கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை அப்படியே வளர்ச்சி அடைந்து கொண்டே செலுத்துகின்றார்.
அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாம் என்பது இப்படித்தான். அவர் கூறுகிறார் வகாதாலிக அம்ருல் ஈமான் ஹத்தா யத்திம்ம, இந்த இஸ்லாம் பூர்ணமாக வரைக்கும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று கூறுகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். ஒரு தனி நபராக இருந்து ஆரம்பிக்கின்றார்கள். துணைக்கு தனது மனைவி முதலாவதாக, அதற்கு பிறகு அபூபக்கர், அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அவர்கள் மரணிக்கும் பொழுது அந்த 23 வருட காலத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்கும் உடல்களை கொடுப்பதற்கு உரிமைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் மாற்றுகின்றார். கூறிவிட்டால் கேட்கின்றார், இப்படித்தான் ஈமான் என்பது இருக்கும் என்று கூறிவிட்டு கேட்கின்றார். அந்த ஈமானுக்குள்ளால் நுழைந்த ஒருவர் அதை வெறுத்து வெளியே வந்திருக்கின்றாரா? இன்றைக்கு நாம் பார்த்தால் தௌஹீதில் இருந்து கொஞ்சம் பேர் கொள்கையிலிருந்து தடம் பிறண்டு இருந்தால் கூட இந்த கொள்கை பிழை என்று பிறண்டது கிடையாது. இந்த கொள்கை பிழையானது என்று அவர்கள் மாறியது கிடையாது. என்ன கூறுவார்கள் என்றால், எங்களால் முழுமையாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முடியாது, இப்பொழுது கொஞ்சம் நாங்கள் ஒதுங்கி இருக்கின்றோம், 1 வருடமோ 2 வருடத்துக்கு பிறகு திரும்ப இந்த கொள்கைக்குள்ளால் வருவோம் என்பதை கூறுவார்களே தவிர அந்த வெறுப்புடன் அதனை கூறுவார். அதன் கூறுகின்றார் வகதாலிக்கல் ஈமான், ஈமான் என்பது அப்படித்தான் மனிதனுடைய உள்ளத்தில் பட்டுவிடும் என்றால் வர வரக்கூடும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இஸ்லாத்துக்கு வரும்பொழுது என்ன செய்வார்கள் என அன்பளிப்பு கொடுப்பார்கள். சஹாபாக்களும் பார்ப்பார்கள். கொடுத்துவிட்டு என்ன கூறுவார்கள் என்றால், இவன் இதற்குள்ளால் வருவதும் பொழுது இந்த பொருளாதார நோக்கத்துக்காக வேண்டி வந்திருப்பான். இங்கே நல்ல பண்புகளை பார்க்க பார்க்க அவனுடைய உள்ளம் அப்படியே மாறிவிடும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் அப்படியே அதன்பால் ஈர்க்கப்படும். அடுத்ததாக அவன் கேட்கின்றான், நான் நபியை பற்றி உங்களிடத்தில் என்ன கேட்டேன், மோசடி செய்வாரா என்று. உண்மையில் நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தூதர்கள் அனுப்பிய ஒவ்வொருவரும் பொய் சொன்னது கிடையாது, யாரையும் மோசடி செய்தது கிடையாது. இதுதான் அந்த சத்தியம் வளர்வதற்கு காரணம். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாமல் இருந்தாலும் கூட என்ன நம்பினார்கள் என்றால், முஹம்மது என்பவர் உண்மை சொல்லுகின்றார், தனது மகளாக இருந்தாலும் மோசடி செய்ய மாட்டார், நாங்கள் தங்கத்தை அள்ளி கொடுத்து முஹம்மதிடத்தில் வைத்தால் கூட அதனை எங்களுக்கு திருப்பி தருவார், எந்த விதமான மோசடியும் செய்ய மாட்டார். எனவே நாங்கள் எங்களால் ஒரு மோசடி நடைபெறுகின்றது என்றால் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, ஒவ்வொரு மோசடிக்காரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கொடியை கொடுப்பார். இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மோசடி செய்துவிட்டு எங்களுடைய நாவு திறமை பேச்சு திறமையினால் அதனை அப்படியே மூடி மறைக்கலாம். ஆனால் மறுமையில் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் செய்த ஒவ்வொரு மோசடியும் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு கொடி போன்று இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு கூறுகின்றார்கள், ஒவ்வொருவரும் செய்த அந்தந்த மோசடிக்கு தக்கன அந்த கொடி உயர்வாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் 1 ரூபாய் மோசடி என்றால் அந்த 1 ரூபாயோட அளவை யோசிக்கப்படக்கூடாது. 100 ரூபாய் மோசடி செய்திருந்தால் 100 ரூபாய் அளவை யோசிக்காமல் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த இடத்தை வைத்து நாங்கள் யோசிக்க வேண்டும். இதனை கூறிவிட்டு கேட்கின்றார், வஸஅல்துக்கும், உங்களிடத்தில் கேட்டேன், ஃபமா பிமா யஅமுருக்கும், என்ன ஏவுகின்றார் முஹம்மது, நீங்கள் கூறினீர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எனவே தூதர்களுடைய ஒவ்வொருடைய அழைப்பும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற செய்தி. வலா துஷ்ரிகு பிஹி ஷையன், அல்லாஹ்வுக்கு எதிரை வினை வைக்க கூடாது, சிலைகளுக்கு நீங்கள் வணங்கக்கூடாது, தொழுகை ஏவ வேண்டும், நன்மையின்பால் கவரப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் கூறுகின்றார். முக்கியமான ஒரு வாசகத்தை என்ன கூறுகின்றார் என்றால், ஃபஸயம்லிகு மௌலிய கதமையி ஹாத்தீன், முஹம்மது நீங்கள் சொல்வதை போன்று உண்மையானதாக இருந்தால் எனது இந்த ஆட்சியை அவர் பிடிப்பார் என்று கூறுகின்றார். பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த 10 பண்புகளும் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாக ஏகத்துவம் வளர்ச்சி அடைஞ்சு இந்த ஆட்சி பீடங்களை பிடிக்கக்கூடிய பண்புகள் வந்துவிடும். இந்த 10 பண்புகளும் எங்களிடத்தில் குறைய என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய வளர்ச்சியும் அப்படியே குறைந்து கொண்டு வரும். கூறிவிட்டு கூறுகிறார், எனது ஆட்சியை நான் எனது இந்த கால்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஆட்சியை முஹம்மது நிச்சயமாக பிடிப்பார் என்று கூறிவிட்டு கூறுகிறார். வகத் குன்து ஆலமு அன்னஹு காரிஜுன்,
அவர் வெளியே வருவார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நபி என்று ஒருவர் வருவார் என்று தெரியும், ஆனால் உங்களில் அவர் வருவார் என்று நான் அறிந்து இருக்கவில்லை என்று கூறிவிட்டான். கூறக்கூடிய இரண்டாவது வாசகத்தை பாருங்கள். ஒரு அரசனாக இருந்து மார்க்கத்தை அவன் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? ரசூல்லா பற்றி கேள்விப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு படிச்சுட்டு முடிவெடுக்கிறான். என்னன்னு சொல்லார், நபியிடத்தில் நான் இருப்பேன் என்றால் அந்த நபியுடைய காலை நான் கழுவுவேன் என்று கூறுகிறான். பாருங்க, மார்க்கத்துக்கு அவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. நபி உண்மையானவர், நபியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அவர் வந்தது உண்மை என்று தெரிந்தால் இந்த பண்பெல்லாம் இருக்கும் என்றால் நான் அரச பதவியை விட்டுட்டு அவனை காலை கழுவுவேன்னு சொல்றான். இன்னைக்கு குர்ஆனை ஹதீஸையும் எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு முன்னுக்கு வச்சா காலால உதைச்சி தள்ளுறான். குர்ஆன காலால உதைத்தவர்கள் இருக்கின்றார். இது தௌஹீத் குர்ஆன், இது தௌஹீத் கிதாபு என்று சொல்லி பள்ளிகளை காலால உதைத்து இருக்கிறார். இந்த அரசன் என்ன முடிவெடுக்கிறான்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த பண்பெல்லாம் அவரிடத்தில் இருக்க வேண்டாம், நான் அவன் கால கழுவுவேன்னு சொல்றான். அப்ப அரச சிம்மாசனத்தில் இருந்தா கூட மார்க்கத்தை படிக்கணும், அதை தேடணும், அதை பின்பற்றணும் என்ற ஆசை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை வாசிக்க சொல்றான். பாருங்க, ஒரு தேட்டம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும்னு சொன்னா, இப்ப இவ்வளவு முடிஞ்சு சரி ஏன வேலை முடிஞ்சு நபீடு வந்துட்டாரு, நீங்க போறபாய் போகன்னு பார்க்காம அடுத்த கட்டமாக முடிவெடுக்கிறார். ரசூலுல்லாஹ்ட கடிதத்தை வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறான்னு சொன்னா, அவனே வாசிக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹ் எப்பொழுது கடிதம் எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக எழுதுவார். எங்கோடவங்க என்ன செய்வார் சொன்னா, ஏழட்டாரு அதை சுருக்கி பிஸ்மில்லா அல்லது ஏதாவது ஒன்றை போட்டு பஞ்சத்துக்கு அதை சுருக்கிறேன். கடிதம் எழுதப்படும் பொழுது முழுமையாக இருக்கணும். இந்த ஏழட்டாருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பரக்கத்துக்காக வேண்டி சில பேர் கடிதம் அல்லாஹ்வுன்னு மாத்திரம் எழுதுறது, இது இஸ்லாமிய முறை அல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி எழுதுறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி வ ரசூலி இலா இர்கல் அலி இப்னு கண்ணியப்படுத்துறாங்க. ஒரு மனுஷனுக்கு கடிதம் எழுதுற நேரம் அவன் பரம எதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா கூட அவனுக்கு ஒரு கண்ணியமான வாசகத்தை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, நான் முஹம்மது இப்னு அப்துல்லா எழுதுறேன். ஒரு அரசன் நீ அரசன் என்பது இவங்க ஏற்றுக்கொண்டு அப்படி எழுது. நிறைய பேர் இன்னைக்கு எழுத்து வடிவை நான் பார்த்தா நிறைய கட்டுரைகள் மறுப்பு எழுதப்படும் பொழுது ஒரு கீழ்த்தரமான வாசகங்களை பயன்படுத்துவாங்க. இது தௌவா காலத்துக்கு நாகரிகமே இல்லாதது. ஒரு குறையை சுட்டி காட்டினேன்னு சொன்னா போதும், அவனை பத்தி எப்படியெல்லாம் ஆனா ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஒரு மறுவாதியை எழுதிட்டு சொல்றாங்க, சலாமுன் அலா மரித்தமல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவங்களுக்கு என்ன நடக்கணும்? சாதி சமாதானம் கிடைக்கட்டும். நீ நேர்வழியை பின்பற்றியா உனக்கு அல்லாஹ்வின் சாதி சமாதானம் கிடைக்கிற அம்மாபாத் என்று கூறி அது ஊக்கபி தஹியத்தில் இஸ்லாம், உன்னை நான் இஸ்லாத்தின் இந்த வாசகங்களை கொண்டு நேர்வழியுடைய தஹியத்தை கொண்டு அழைக்கின்றேன். அஸ்லீம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ என்ன செய்வாய்? சாந்தியாக அமைதி அடைவாய், நீ இஸ்லாத்துக்குள்ளா நுழைந்து விடுவாய் என்றால் நீ நிம்மதி அடைவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாசகத்தை அன்பாக சொல்ல. எங்களோட என்ன சொல்ல, அதாவது தௌஹீத் கொள்கையை சொல்லிட்டு கேட்கலன்னு சொன்னா முதலாவது நீ உங்களுக்கு சொல்லி முடிஞ்சு இதுக்கு பிறகு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு மதுவாவுடைய வாசகம் தான் வரும். ரசூலுல்லாஹ் எப்படி பாசமாக அழைக்கிறார், யூதீக்கல்லாஹு அஜ்ரக மர்ரத்தீன், அல்லாஹ் உனக்கு 2 கூலியை தருவான். நீ கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறாய் சரியான ஒரு கொள்கையில, அதே நேரம் நீ இஸ்லாத்துக்கு வந்து விடுவாய்டா உனக்கு 2 கூலி கிடைக்கும்னு ஒரு மனிதனை அழைக்கிற நேரம் சரியான பாசமாக அன்பா எங்கடோங்க கேட்டா கேளுங்க, இல்லாட்டி போக, விருப்பமா வந்து கேளுங்க, இல்லாட்டி எங்கட கடமை முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் எப்படி டெக்கல் பண்றாங்கன்னு சொன்னா அவருக்கு சொல்றாங்க, நீ 2 கூலி உனக்கு கிடைக்கும். தவல்லைத்த, நீ ஏற்றுக்கொள்ளாம மாறு செஞ்சா உனக்கும் அந்த பாவம் கிடைக்கும், உன்னை யார் யாரை பின்பற்றாங்களோ அவங்களுக்குடைய பாவமும் உனக்கு கிடைக்கும் சொல்றாங்க. சொல்லிட்டு மிக முக்கியமான குர்ஆனுடைய வசனத்தை விளங்கப்படுத்துறாங்க. யா அஹ்லல் கிதாப், வேத முடியவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரே ஒரு உடன்பட்ட விடயத்திற்பால் அழைக்கின்றோம். அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரை வணங்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, எங்களில் இருக்கக்கூடிய சிலரை நாங்கள் ரப்புகளாக இருக்கப்படக்கூடாது, நீங்கள் திரும்பி சென்றால் நீங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் ஒரு நீண்ட ஒரு தகவலை சொல்றாங்க.
இதனுடைய சுருக்கம் அடுத்த காலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மன்னனுக்கு அந்த வாசகம் அப்படியே இஸ்லாத்தை பத்தி ஆசை ஆர்வம் படிக்கிற மாதிரி இருக்கணும். எங்கட ஒரு அழைப்பு படியாக இருந்தா, எழுத்து படியாக இருந்தா, அடுத்த பார்க்கிற அளவுக்கு வாசகங்கள். இந்த கவர்ந்து என்ன செய்யறான்னு சொன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு கடிதத்தை வாசிச்சுட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு நிலைத்திருக்குன்னு சொன்னா நீங்க இந்த முகம்மதை பின்பற்றணும் போல் ஒரு வாசகத்தை சொன்ன சீருக்கு மன்னர்கள் எல்லாம் சத்தம் அப்படியே பெரிய சத்தங்கள் வருது, கூச்சல்கள் வருது. இவனை கொண்டு விடுவாங்களோ போல நடக்குது. இவன் உடனே கூப்பிட்டு சொல்றான், நான் இந்த வாசகம் பயன்படுத்தினது நீங்க கொள்கையில உறுதியாக இருக்கிறீங்களா என்று பார்க்கறதுக்குன்னு இவன் பார்க்கிறா. கடைசியில நடக்கும், என்னையும் கொண்டு போட்டு இல்லாத பீடியங்களை எல்லாம் உருவாகுன்னு சொல்லி அப்படியே மாத்திர நேரத்தில் அபூ சுஃபியான் இவர் சொல்றாரு, இந்த இஸ்லாம் என்ற ஒன்று வளரும் என்று எனக்கு தெரியும், அல்லாஹ் ஏண்டு உள்ளத்திலே இஸ்லாத்தையும் போட்டு விட்டான்னு சொல்லி பிறகு இந்த செய்தியை கூறக்கூடிய ஹதீஸராக காணக்கூடியதாக இருக்கு. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹீஹுல் புகாரியுடைய இந்த பாடத்தில் இருக்கல் மன்னனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூது செய்தி போகும் பொழுது அவன் நிறைய கேள்வியை கேட்டு அவன் உறுதிப்படுத்துறான். கேள்வி கேட்கும் பொழுது ஒரு முறையாக கேட்கணும். எங்கடோக என்னன்னு சொன்னா, எப்பயும் கேள்வி கேட்கிறது முதலாவது தனக்கு பிரயோசனமானதை எப்பயும் கேட்க மாட்டான். பிரயோசனம் இல்லாதது யாராவது செஞ்சோட ஏதாவது ஒரு நடந்து கொண்டு இருக்கிறத இவன் கேட்கிற இந்த 10 கேள்வியை நிதானமாக யோசனை செஞ்சு பாருங்க. அவனுக்கு முதலாவது பிரயோசனமானது அப்படியே கேட்கிறான். அதெல்லாம் சரின்னு சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்றான். எங்களோட அப்படியே கேள்வி கேட்டுட்டு எப்படா இதுக்கு மாற்றமாக ஒன்று இருக்கும்னு சொல்லி யோசிச்சு கொண்டே கேட்கிறேன். சரியா வந்தா உடனே எடுக்கிறேன், கொஞ்சம் மாற்றமாக தான் இது என்ன சரி அப்செட்டா இருக்கு போலன்னு சொல்லி அப்படியே மாறு. இவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்றுக்கொண்டதை பாருங்க. அரச பதவியிலிருந்து அவன் சொல்ற வாசகத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ்ட கால கழுவேன்னு சொல்றான். எவ்வளவு ஒரு வாசகம் பாருங்க. அப்ப நாங்க ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டவர்கள், இரக்கம் கொண்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை படித்து அதை செயல்படுத்தக்கூடிய பண்பை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரிடத்தில் தந்தருள்வாராக. எனவே இந்த பாடத்தில் நாங்கள் இருந்து படித்த விடயங்களில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த